எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் மாங்காய் போட்ட கலிங்கா முரல் மீனானம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி சென்டரில் உள்ள பாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மீனானம் செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் டோட்டலாக 3 தக்காளி தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒரு தக்காளியை மட்டும் நான் அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். தக்காளி நல்ல பழமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் இதில் 50 கிராம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இது கூட 7 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக 5 டீஸ்பூன் மல்லித்தூளும் 2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க, சரியாக வரும். இப்போது அரைச்ச பேஸ்ட் இருக்கட்டும். அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான 1/2 கிலோ கலிங்கா முரல் மீன் துண்டுகள் எடுத்திருக்கேன். அப்புறமா இன்னும் 50 கிராம் சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூட சேர்த்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் பெரிய மாங்காயில் 1/4 அளவும் எடுத்திருக்கேன். இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நம்ம மீன் குழம்பை மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அடுத்ததாக இதில் வெந்தயத்தையும் சோம்பையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் 50 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே அரைக்கும் போதும் 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். ஸோ டோட்டலாக 100 கிராம் சின்ன வெங்காயம் இதுக்கு தேவைப்படும். இந்த மீன் குழம்புக்கு நான் பெரிய வெங்காயம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை, ஒன்லி சின்ன வெங்காயம் தான். அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் மசாலா பவுடர் ஃபார்மில் தானே இருக்குது, அப்படி சேர்க்கலாமேன்னு சொல்லிட்டு. பட் இதை மிக்சியில் அரைச்சி சேர்க்கும்போது இது இன்னும் நல்லா திக்காக இருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக 3 தக்காளி, அரைக்கும் போது 1 சேர்த்துருக்கோம், இப்போது 2. அப்புறமா இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்கு மீடியம் சைஸில் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 கூட சேர்த்துக்கலாம். இப்போது நீல வாக்கில் நறுக்கின மிளகாயை இதில் சேர்த்துக்கிறேன். இதுவே உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாயோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சில்லி பவுடரை எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது ஃபைனலாக குழம்பு நமக்கு நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போது நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மிளகாய்த்தூளோட ராஸ்மெல்லும் போயிடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் வெங்காயம் தக்காளி மசாலா பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில நேரங்களில் நீங்கள் கடையில் வாங்குகிற மசாலா பவுடர், அதாவது மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூள்லாம் ஒழுங்காக அரையாமல் இருக்கும் கொரகரப்பாக. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தை கூட மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிடலாம். இப்போது நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஆணம் ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ நமக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கிடலாம். இந்த ஆணம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ சரியான கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு சின்ன ஆம்லா சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மீன் குழம்புல மாங்காயும் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் புளி அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிரும். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அப்புறமா இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கலிங்கா முரல் மீன் துண்டுகளை சேர்த்துக்கிடலாம். இன்றைக்கி நான் துண்டுகள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தலை கிடச்சிச்சின்னா நீங்கள் அதையும் சேர்த்து குக் பண்ணிக்கிடலாம். நம்ம ஊருக்கு போனால் இதெல்லாம் சாப்பிடணும்னு நினச்சிருப்போம். ஸோ அந்த லிஸ்ட்டில் இதுவும் ஒன்றா இருக்கும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மாங்காவை ஸ்லைஸாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணக்கூடாது, இந்த சைஸில் இருக்கணும். அப்போ தான் மாங்காய் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மாங்காவை மீனோடையே சேர்த்துட்டோன்னா அது கரைஞ்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் இது முழுசாக கிடைக்கும். மாங்காய் ஆணத்தோட ஹீட்லேயே வெந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே மாங்காவை கடைசியில் தான் சேர்க்கணும். ஃபைனலாக இதில் நம்ம 1/4 மூடி தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கிடலாம். கொதிக்கிற குழம்புல நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு அப்படியே விட்டோன்னா அது திரண்ட மாதிரி ஆயிரும்.
ஸோ அதனால் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது மீன் உடஞ்சிடாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போது இதை மூடி போட்டு தீயை சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிடலாம். இப்போது 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமகமண்டு மீன் குழம்பு நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம இதை மண் சட்டியில் குக் பண்ணதுனால இதில் ஹீட்டு வந்து ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். இந்த மீன் குழம்பு பழசானாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல, ஸோ அதனால் இதை மூடி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், மணக்க மணக்க முரல் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்ப மறுநாள் நல்ல கருவை சுட வச்சு ஆப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்டேன்னா செமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.